அல்லாஹ் சொல்வான் ஹுதூஹு அவனை பிடியுங்கள் ஃபகுல்லூஹு அவனுக்கு விலங்கிடுங்கள் சும்மல் ஜஹீம ஸல்லூஹு அவனை நரகத்திலே தள்ளுவதற்கு தயாராகி விடுங்கள் சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரஉஹா 70 திராஅன் ஃபஸ்லுகுஹு 70 முழம் நீளமான சங்கிலிகளை அவனுடைய உடலுக்குள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த நிலையில்தான் ஒரு நரகவாதி நரகத்திற்கு செல்லுவதற்கு முன்பு அதற்கு செல்வதற்காக ஆயத்தமாக இருப்பான். இந்த நேரத்தில் அவனுடைய இடது கையிலே அவனுடைய ஏடுகள் கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுடைய அந்த குற்றத்திற்கு ஏற்ப அவர்களை நரகத்திலே தள்ளுவதனுடைய கேவலத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பான். சிலர்கள் நரகம் அந்த மைதானத்தில் இந்த நிலையில இருக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரத்துர் ரஹ்மானிலே ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம் மலக்குமார்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் கொடூர காஃபிர்களை, அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்களை, அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களை, பாவங்கள் செய்வதிலே அத்துமீறியவர்களை, அழிச்சாட்டியம் செய்தவர்களை, அவர்களுடைய உச்சம் தலையையும் அவர்களுடைய உள்ளங்கால்களையும் பிடித்து நரகத்தினுடைய ஆழத்திற்கு வீசிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். எத்துணை லட்சக்கணக்கான மக்களை இப்படி வீசுகிறார்கள். இன்னொரு பக்கம் நம் மலக்குமார்களுடைய ஒரு பெரும் கூட்டம் யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ ஹாதிஹி النار التي كنتم بها تكذبون اصلوها فاصبروا او لا تصبروا سواء عليكم انما تجزون ما كنتم تعملون. ஒரு காஃபிர்களுடைய பாவிகளுடைய ஒரு பெரிய கூட்டத்தை மலக்குகள் அடித்து விரட்டி அடைத்து செல்வார்கள் நரகத்திலே தள்ளுவதற்கு அந்த மக்களை அடித்து விரட்டி தள்ளுவார்கள். எப்படி இந்த உலகத்திலே காவலாளிகள் கலகம் செய்பவர்களின் ஜெயிலிலே அடைப்பதற்காக வேண்டி அடித்து தள்ளி அவர்களை ஜெயிலிலே போட்டு பூட்டுகின்றார்களோ இதே ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகின்றான் நரகவாதிகள் நரகத்திலே தள்ளப்படுவதற்குண்டான காட்சியை பற்றி விவரிக்கும் போது.